ஒரு ராஜ்யம் எப்பொழுதும் வேலை செய்கிறது. எனக்காக நான் வேலை செய்கிறேனோ இல்லையோ, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்காக அனைவரும் தூங்குறதே இல்லை, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனுடைய ராஜ்யம் உறங்குவதே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது என்ன பண்ணுது? எனி டைம் அவனுடைய சிஸ்டம் என்ன பண்ணுது? ஆன்லயே இருக்குது. வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை பார்க்குற ஆண்டவர் உறங்குவதில்லை, தூங்குறதில்லை, உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுக்குள்ளே கீழே விழுவதில்லை. இப்படி வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்றேன்? கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினால் அதிகமாய் கண்காணிக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அதிகமாய் வேலை செய்கிறது. நான் ஒருவனுக்காக மட்டுமே அதிக பிரயாசப்படுகிறது. நான் கீழே விழுந்தா தூக்கம் நினைக்குது, நான் மேல இருந்த சந்தோஷப்பட நினைக்குது, நான் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுதான் சொல்லி என்ன பண்ணுது? என்னை கெயிட் பண்ணுது. எனக்கு பலகீனம் வரும் பொழுது என்னை பலப்படுத்துது. சுகவீனமாக இருக்கும் பொழுது என்னை சுகப்படுத்துது. நான் குறைவாக இருக்கும் பொழுது நிறைவாய் மாற்றுகிறது. நான் கட்டப்படும் பொழுது என்னை விடுதலை பண்ணுகிறது. என் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறான்னு சொன்னா ஒரு ஆண்டவர் தான். ஒரு மனிதன் என்னுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாது, தற்காலிகமாய் மாற்றி கொடுக்கலாம். நிரந்தரமாக என்னுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றக்கூடியது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் எடுத்துக்கலாம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமானதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு முதல் சீடன் யாரு? பேதுரு. பேதுரு ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு பேதுரு என்ன பண்றாரு? ஆண்டவர் மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றி அவனை ஒரு மிகப்பெரிய ஊழியத்துக்கு கொண்டு வரார். ஒரு சாதாரண மீன் பிடிச்சிக்கிறவனை கூட்டிட்டு என்ன மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திட்டாரு. அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சூழலையும் மாற்றி என்ன பண்றாரு? அவனை ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரித்து உயிரோடு எழுந்து மீண்டும் பரத்துக்கு எடுத்துக் கொள்ள பிறகு சீஷர்கள் என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து எங்கும் போய் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, ஏரோது ராஜா என்ன பண்றான்? சீடர்களை எல்லாம் என்ன பண்றான்? துன்புறுத்துகிறான். பேதுருவையும் பிடிக்க தேடுகிறார்கள். பேதுருவை பிடிச்சிட்டு பஸ்கா முடிஞ்சபடியும் பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் விட்டுலாம் நினைக்கிறாங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி என்ன பண்றாங்க? எஸ்கார்ட் போட் என்ன பண்றாங்க? உள்ள அடைச்சிடுறாங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாட்கள் முந்தின நாட்களில் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். சொல்லுங்க, நான் கட்டப்பட்டிருக்கையில் என்னை அவிழ்க்கும்படி தூதன் வந்து நிற்பார். ஆமென். எல்லாம் என்ன சொல்றாங்க? கட்டப்பட்ட அவன் முடிஞ்சு போச்சு என்னுடைய லைஃப். நான் சொல்றேன், எனக்குன்னு ஒருத்தர் வருவாருங்கடா. ஏறது நினைச்சா கட்டப்பட்டு இவனை சிறைச்சாலையில போட்டா சம்பவத்தை முடிச்சிடலாம் நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் நினைச்சாரு, நீ கட்டப்பட்டிருந்தாலும் அங்க உன்னை கட்டவிழ்த்து என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி வைக்க என்னால முடியும். அந்த வல்லமை அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி பேதுருவுக்காக அங்க ஜனங்கள் தூங்கவே இல்லை, தூதனும் தூங்கல, தேவனுடைய ராஜ்யம் தூங்கவே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னன்னா, பேதுரு கட்டப்பட்டிருக்கான் இல்லையா, அதை அவிழ்த்து வெளியே கொண்டு வரணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை காப்பாற்றுவது மட்டுமே தேவனுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை உடைப்பதே தேவனுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கிறது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், என்னுடைய சூழ்நிலையிலிருந்து என்னை யார் காப்பாற்றுவா? இல்லாட்டி நான் கட்டப்பட்டிருக்கிறதே எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக தேவன் நிற்பார். சொல்லுங்க, எனக்காக என் பட்சத்தில் நிற்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அதான் வசனம் சொல்லும், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு எதிராக நிற்பவன் யார்? சங்கிலிகளையும் கயிறுகளையும் கட்டப்பட்டிருக்கிறதா நான் இருக்கிறதா அந்த வாழ்க்கை சூழல் நாலு சவத்தை பார்த்து பயந்துடவே கூடாது. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் நிற்பாருங்க பாருங்களேன், என்னை காப்பாற்றுவதற்கு. உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் எந்த எல்லைக்கு வேணாலும் வருவார்.
அவர் எவ்வளவு நாள் இறங்கி வருவாரு, எவ்வளவு நாள் மேல போவாரு. ஏன்னா நீங்க வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், நீங்கள் ஒரு முக்கியமான நபர் ஆதலால் உங்களுக்காக தேவனுடைய ராஜ்யம் உறங்குவதே இல்லை. பேதுரு உறங்கிட்டாரு, ஆனா ஜனங்கள் சபையார் உறங்கவே இல்லை. அவருக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஒற்றை மனிதனுக்காக ஜெனரேஷன் என்ன பண்ணுது, காத்துக்கிட்டு இருக்குது. பேதுருடைய நோக்கம் நிறைவேறாமல் அவனுடைய வாழ்க்கை முடியாது என்பது தேவனுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அழைப்பு, நீங்கள் எதற்காக இந்த பூமிக்கு வந்தீர்களோ, உங்களை கொண்டு என்ன தேவன் செய்ய நினைத்தாரோ அந்த காரியங்களை நீங்கள் அந்த காரியங்களை செய்யாம அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் உங்கள் வாழ்க்கை முடியாது என்பதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து விடாதீர்கள். அதற்கு வயது வரம்பு எதுவுமே முக்கியம் இல்லை. அதற்கு மிக ஒரு வாஞ்சை மட்டும் இருந்தால் போதும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு திட்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா வாஞ்சையே இல்லை. ஆனா வாஞ்சை வர வரைக்கும் தேவன் நம்மளை உதவி மாட்டார். ஒருவேளை எனக்கு அழைப்பு இருக்கலாம், நான் புரியாம இருக்கலாம், ஆனா அழைப்பு புரிய தட்டி ஆண்டவர் உங்களை விட மாட்டார். காரணம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில தேவன் வரவே இல்லைங்க. காரணம் இல்லாமல் அவர் என்னை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏறது நினைச்சா சரி, ஒரு பஸ்கா பண்டிகை வரை கட்ட வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்வார், நீ பஸ்கா பண்டிகை தான் அவுத்து விடுவ, நைட்டை உன்னை அவுத்து விட்டுருவேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. நம்ம சொல்லணும், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சடன்லி எல்லா கட்டுகளும் பிரேக் ஆகுது. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கிட்டு தேவதூதன் வர ஆரம்பிச்சிட்டாரு. அங்க கிங்டம், தேவனுடைய ராஜ்யம் கட்டளை போட்டுட்டு போங்க. பேதுரு என்ன பண்றாரு, கட்டப்பட்டிருக்காரு, அவரை போய் காப்பாத்த போங்க. நின்னாரு பாருங்களேன். அது ஒருத்தருக்குமே தெரியல. வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்க நின்றான், அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவில தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தேவனுடைய கிரியைகள் என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்க முடியும். அங்க இருக்க யாருக்குமே இந்த வெளிச்சம் தெரியல, ஆனா வசனம் சொல்லுது வெளிச்சம் பிரகாசித்ததான். சொல்லுங்க, இன்று என் வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. எனக்காக ஒருத்தர் நிப்பாருங்க பேசுறதுக்கு. எனக்காக ஒருத்தர் நிப்பாருங்க. அன்னைக்கு ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நான் இருட்டில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் கட்டப்பட்டிருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் வியாதியா இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் தரித்திரமா இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் சண்டை போட்டுக்கிட்டு ஒரு சாதாரணமா வாழக்கூடிய ஒரு ஆளே இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இங்க இருக்கதானே ஒரு விஐபி யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு எஸ்கார்ட் இருக்குன்னு தெரியுங்களா? அவங்களுக்கு சில சலுகைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. பேதுருக்கு அந்த எந்த சலுகையும் இல்லை. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சலுகை, கிங்டம்ல இருந்து ஒரு தூதன் என்னன்னா பாருங்களேன். இந்த உலகம், நீங்க வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே இந்த உலகத்தை சார்ந்த உலகத்தினுடைய கட்டமைப்பின்படி எனக்கு ஒரு உதவிகள் தேவையில்லை ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒரு உதவி வருவதாக. ஆமென். இந்த காலை வேளையில உங்க லைஃப்ல நீங்க நம்புங்க, நீங்கள் போகும்போது ஒரு தூதன் உங்க கூட வரா, நீங்க நம்புங்க. அல்லேலூயா. நீங்க தனிமையா இருக்கும் பொழுது புரிஞ்சுக்கோங்க, எஸ் என்னோட ஒரு ஏஞ்சல் இருக்கான் என் கூட, ஒரு ஏஞ்சலை நான் பார்க்கிறேன். வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே முழுமையா நம்பிடணும். பேதுருவையே காப்பாற்ற முடியும்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து என்கிறதான வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா, எனக்கு அதிகமான தூதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அதான் பவுல் சொல்வாரு, ஆவிகளும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று நீங்கள் சந்தோஷப்படாமல் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள். தூதன் அங்கு நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு, நீ கட்டப்பட்டிருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ வியாதியா, நீ ஒரு குறைவா இருக்க வேண்டிய ஆள் இல்ல, யூ ஆர் எ லீடர், நீ ஒரு லீடர். நீ நிறைய பேரு அவர்கள் கட்டப்பட்டு இருக்குது தெரியாமலே கட்டப்பட்டு இருப்பார்கள். ஒரு பெரிய டேலண்ட் இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அழைப்பு இருக்கலாம், ஆனால் அவர்கள் கட்டப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரம் எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு, நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. சடன்லி ஸ்டாண்ட் அப். அடுத்து வசனம் சொல்லுது, அடுத்து தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், உன் அறையை கட்டு, உன்னுடைய ட்ரெஸ்ஸை நீ போடு, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், செருப்பு போடு. அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னை வா என்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொண்டு நீ என் பின்னாடி வா. பேதுருவை முதல் அழைக்கல ஆண்டவர் சொன்னாரு, என் பின்னாடி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்.
அந்த பின்னாடி வா, என் பின்னாடி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிற மாத்தினார் இல்லையா, சொன்னார் இல்லையா, அது ஒரு நாள் அவர் 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 இல்லாட்டி கூட ஒரு தூதன் நினைப்பு சொல்றாரு, என் பின்னாடி வா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலே இல்லாம இருக்கலாம். ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்டதான அனுபவங்கள் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதும் நீ என்ன பின்னாடி வா, நீ செய்ய வேண்டிய வேலையை நான் உனக்கு காண்பிப்பேன். அவர் சொல்றாரு, நீ உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். உடனே ரெடி ஆயிரு. அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னம் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வாண்டான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தன் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். நான் சொன்னாலையா, சில நேரங்களில் கனவு மாதிரியே இருக்கும், ஆனா அது நிஜமாவே இருக்கும். நீங்க கனவுன்னு கடந்து போயிடாதீங்க. இது ஒரு நினைவுன்னு சொல்லி கடந்து போயிடாதீங்க. இது ஒரு செய்தி என்று கடந்து போயிடாதீங்க. இது ஒரு வசனம் என்று கடந்து போயிடாதீர்கள். இது ஒரு பாடல் என்று கடந்து போய் விடாதீர்கள். ஒருவேளை அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு தேவன் வைத்திருப்பார். அவன் அப்படியே கேட்கிறான். அவன் நினைச்சுக்கிட்டான், ஐயோ கனவு போல, இதெல்லாம் கனவு போத, கனவு இது கனவுதான் சொல்லி நினைக்கிற நேரத்துல கனவெல்லாம் தாண்டி வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான். நான் ஒரு கனவு கண்டு அந்த கனவு முடிகிற டைமிங் தான் என்னுடைய நான் விடுதலையாக்கப்படுகிற அந்த லைஃப். ஆண்டவர் பாருங்களேன், எதுக்குள்ள போய் இதை வச்சிருக்கிறாருன்னு. கண்ணை மூடி ஒரு கனவு காண முடி, வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த கட்டுகளும் உடஞ்சிடும். அல்லேலூயா. இனியிலும் நம்ம கனவு காங்கலாம், ஆண்டவரே நான் விடுதலையாக்கப்படுகிற மாதிரியே கனவுகளை பார்ப்பேன், நான் சுகமாயிருப்பதை போலவே கனவுகள் வருவதாக, நான் என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், என் எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பதை போல கனவுகள் வருவதாக. உங்கள் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நாம் அறிவின் அடிப்படையில் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டாம். என் கட்டுகளை உடைப்பதற்கு ஒருவர் வருவார். நான் விடுதலையாக்கப்படுவதற்கு நான் விசுவாசித்து உறங்க வேண்டும். ஆனால் ஒருத்தங்க உறங்காம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் தூங்கிட்டாரு, ஆனா அவருக்காக தூங்காம கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இங்க இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், எல்லா பீப்புளுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் உறங்கினாலும் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வதற்காக அது உறங்குவதே இல்லை. ஆமென். இன்னையிலிருந்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரி செய்வதற்கு நீங்கள் முயற்சிக்காதீர்கள். ஆண்டவரோடு சொல்லுங்க, ஆண்டவரே ஆல்ரெடி இஸ் எ பிளானட், நான் காப்பாற்றப்படுவ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், நீங்கள் வெளியே வர வேண்டும் என்பது தேவன் திட்டம். சில வசனங்களை பைபிளை படிக்கும் பொழுது அப்படியே நம்பிடணுங்க, ஆண்டவர் அது என் வாழ்க்கையில் அப்படி நிறைவேறுவதாக. நான் அப்படி நிறைய நேரங்கள் நம்பி நடந்திருக்கு. இந்த கனவு மாதிரி நான் ஒரு கனவு காங்க போறேன். அவன் உறங்கினான், ஆனால் அவனுக்காக சபை உறங்கவில்லை, அவனுக்காக தூதன் உறங்கவில்லை, அவனுக்காக தேவனுடைய ராஜ்யம் உறங்கவில்லை. அவனுக்கு தெரியும், நான் போய் கட்டப்பட்டுட்டானா என்னை கட்டவில்லைக்கு ஒருத்தர் வருவார் அப்படின்னு. ஏன்னா அவன் கடல்ல நடந்த ஒரு ஆளுங்க. பேதுரு யாருன்னா, அவன் கடல்ல நடந்து போனான். ஆண்டவரே நானும் கடல்ல நடக்குவான்னு கேட்டு நடந்து போனான். அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அற்புத அடையாளங்களையும் பிரமிப்பாய் பார்த்த ஒரு ஆள், அது கூட இருந்து ஒரு பார்த்தாள். அதனால தான் வாழ்க்கையில ஒருத்தர் என்னை பிடிச்சிட்டு போனா விடுதலை பண்ண ஒருத்தர் வருவார் அவனுக்கு தெரியும். ஆமே, அந்த அந்த மனநிலை எனக்குள்ள இருந்தா நான் எங்க போய் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், என்னை காப்பாற்ற ஒருவர் வருவார். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்கள் அருகாமையில் ஒரு தேவ தூதர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் முன்னும் மின்னும் நீங்க நடந்து போகும் பொழுது உங்கள் பாதம் கல்லில் மோதாமல் உங்களை காக்கும்படிக்கு அந்த தேவதூதர்கள் உங்களை வழிகாட்டுவார்கள். நான் சொல்றேன், தேவதூதர்கள் என்னை காட்டும் பெரியவர்கள் அல்ல, எனக்கு பணிவிடை செய்யும்படியாய் கொடுக்கப்பட்டதான ஒரு ஆவிகள். ஆமென். அந்த தேவதூதனை போய் நம்ம ஆராதிச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே இன்னைக்கு நான் சொன்னா அவன் வேலை செய்வான். எப்படி ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு நாட்டு மக்கள் முக்கியமோ, அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடிமக்கள்கள் மிக முக்கியமாக இருக்கிறார்கள். அதிலும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய இரத்தத்தால் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுது, பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பை கொடுப்பதற்கு அது உறுதி கொண்டிருக்கிறது. சொல்லுது, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா, எஸ் ஃபாலோ மீ, என் பின்னாடி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன், என் பின்னாடி வா, நான் உன்னை இந்த உலகத்துல வெளிச்சமா வைக்க போறேன். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் கவலையும் இரண்டாம் கவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. சொல்லுங்க, இதோ எனக்காக எல்லா கதவுகளும்
திறந்திருக்கிறது. இதோ திறந்த வாசலை நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் அவர் திறந்த கதவுகள் அடைக்கப்படாது. நான் திறந்த கதவுகள் எல்லாம் பூட்டப்படுகிறது. எஸ், அவர் ஒரு கதவை பாதையை திறந்துட்டார்னா அந்த பாதை அடைக்கவே முடியாது. இன்னைக்கு திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு முன்ன வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். 1000 கோடி லட்சங்கள் ஏரோதுகள் இந்த வரலாம். ஆனால் ஆண்டவர் பேதுருவை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தே முடிப்பார் என்பது சத்தியம். ஆமென். அவன் சொல்றது, முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுகை நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். உங்களை இக்கட்டான சூழ்நிலை காப்பாற்றி விடுகிறது மட்டுமே அவருடைய வேலையா இருந்துச்சு. ஒரு ஏஞ்சல் கொடுக்கப்பட்டுச்சு. கீழே சொல்லுது, பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் இருந்திருக்கிறேன் என்றான். அவன் கனவு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்பதான் தெரியுது, சார் எவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். டெய்லி காலையில இருந்து ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். ஆண்டவரே, ஒரு நன்மை நடக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி என்னை காப்பாற்றி இருக்கிறீர், எனக்கு உதவி செய்திருக்கிறீர், என் பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நீங்க ஜெபம் பண்ணவே இல்லை, ஆனா உங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கட்டப்பட்டிருக்கையிலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். விடுதலை பண்ணுகிற நேரத்திலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வீட்டிற்கு வரும்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு சத்தம் கேட்க பேதுருக்கு, என்னடா இந்த ராத்திரியில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே? எல்லாம் உங்களுக்காகத்தான். சொல்லுங்க, எல்லா ஜெபங்களும் எனக்காகத்தான். ஆமென். பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்த சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளே போய் பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். அன்னைக்கு இருக்க ஜனங்களுக்கு தூதனை பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருந்தது. அவங்க நம்பல பேதுருவை விடுதலை பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்க ஜெபங்கள் தேவனுடைய சந்ததியில் ஈட்டினது. ஒருவேளை நீங்க உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காது என்று நமக்கு நிறைய ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். நான் சொல்றேன், நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்புவோம், ஜெபித்த பிறகு நிறைய நம்புவோம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நிறைய மக்கள் நம்பவே மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயரமான இடங்களுக்கு வரும்பொழுது யாரும் நம்ப மாட்டாங்க. நம்முடைய தலைமுறை ஆஸ்வதிக்கப்படும் பொழுது நிறைய நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த கதவு திறந்து பார்த்தாங்கன்னா என்னை பார்த்துடலாம். இப்போ ஜெபம் பண்றவங்களுக்கும் பேதுருவுக்கும் நடுவில் ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை திறக்கணும். அங்க தூதன் கதவை திறந்துட்டான், ஆனா இவங்க இன்னும் கதவை திறக்கல. அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் அறிவி சாதித்தால். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். இந்த உலகத்துல எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை சிறைச்சாலை அனுபவங்களை இந்த உலகம் நமக்கு கொடுத்தாலும் காப்பாற்ற ஒருத்தர் வருவார். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யும், உங்களுக்காக சபை வேலை செய்யும், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் வேலை செய்வார்கள். நீங்கள் உறங்கினாலும் உங்களுக்காக உறங்காமல் தேவனுடைய ராஜ்யம் பணிவிடை செய்து கொண்டே இருக்கும். எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்முடைய அறிவின் அடிப்படையில் ஒரு காரியத்தை செஞ்சிடலான்னு சொல்லி. இல்ல, அதை தாண்டி ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதை தாண்டி என்னுடைய அறிவு கெட்டாத ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த காரியங்கள். நம்ம குழந்தைகள் வளரும் பொழுது இதெல்லாம் குழந்தைகள்கிட்ட சொல்லி தரணும். இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த கார்ட்டூன் படங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் பிரமிப்பா பார்க்கிறார்களோ அது பிரமிப்பு இல்லை என்பதை நாம் கற்றுக் கொடுத்து விட வேண்டும். கார்ட்டூன் படம் இருக்குல்லையா, அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்ல பார்க்க விடுவோம். கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளாம் எத்தனை கிலோமீட்டர் வண்டி ஸ்பீடில் போவோம்? அதிகபட்சமா 90 வரல வண்டி மாதிரி ஸ்ட்ராக் ஆகிடும். ஆனால் கார்ட்டூனில் வண்டி ஓட்டுறவங்க 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருப்போம். அந்த கார்ட்டூனில் இருக்கிற ஹீரோ 1000 கிலோமீட்டர் ஓட்டுவார். அவர் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் சயின்ஸில். டக்குன்னு வானத்துக்கு போயிடுவார். இவங்களும் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பாடியோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இருக்காது. அதுக்கு கண்ணெல்லாம் இங்கே இருக்கும், முகமெல்லாம் அப்படி நின்றுட்டு இருக்கும். அது பார்க்க நல்லா இருக்கும். ஆனால்
அது வந்து இன்டைரக்டா வேறொரு சொசைட்டிக்குள்ள என்ன பண்ணுது, நம்மளை கொண்டுட்டு போகுது. இப்போ இந்த கதவெல்லாம் நம்ம மூடிடணும். இதெல்லாம் மூடி மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அடுத்த சமூகத்தை நாம் கொண்டு வருவ, அடுத்த சமூகத்தை வழி நடத்த வேண்டும். ஆமென். நான் சொல்றேன், அடுத்த ஒரு நல்ல தலைமுறை வர வேண்டுமானால் அந்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக தேவன் உங்களை என்னை தான் வச்சிருக்கிறார். நீங்க போய் சொல்லலாட்டி அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. 80, 60, 80, 85 இந்த காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்கள் ஒரு சமூகமே முடிய போகுது. அதாவது செல்போனை பயன்படுத்த தெரியாத ஒரு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க முடிச்சிருவாங்க. இவங்க முடிஞ்சாங்கன்னா உண்மையான வாழ்க்கை என்ன, செல்போன் இல்லாமல் இப்படி வாழ்றதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம வந்து அதை வாழை பழகி அடுத்த சமூகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி என்னுடைய பாட்டி வாழ்ந்தாங்க, எங்க அம்மா வாழ்ந்தாங்க. ஒரு டெக்னாலஜி வந்து முக்கியமான இடம் பிடிச்சிருக்கலாம், ஆனா டெக்னாலஜியை காட்டியும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. ஆமென். அவங்களுக்கெல்லாம் யார் போய் சொல்லுவா? பேதுரு ஆண்டவர் தான் காப்பாற்றார். சார், என்னை பத்தி தெரியணும்னா நீ வெளியே வரணும் பேதுரு. என்னை பத்தி தெரியணும்னா நீ முன்னாடி வெளியே வா. என்னை பத்தி இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னா நீ தான் கரெக்டான ஆளு. ஏன்னா நீ தான் முத என்னுடைய லைஃப்ல வந்தவன். உன்னை நான் அதிகமா நேசிச்சேன், உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், உனக்காக நான் பெரும்பாடுபட்டு இருக்கிறேன், உனக்காக நான் வந்து பயங்கர கிரயம் செலுத்திருக்கிறேன். நீ வா, என் பின்னாடி வா, உன்னை நான் விடுதலை பண்ணணும், உன்னை நான் கூட்டிட்டு போகணும், உனக்காக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். நான் சொல்றேன், இந்த காலவெளியில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்காக தேவனுடைய ராஜ்யம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேலை கட்டப்பட்ட மனநிலையில் இருக்கலாம், சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம். இந்த காலை வெளியில சொல்லுங்க, என் சூழ்நிலையில் ஒரு தேவதூதன் வந்து என் கூட நிற்கிறார். ஏரோதை காட்டிலும் பெரியவர், செங்கலைகளை காட்டிலும் பெரியவர், கட்டுகளை காட்டிலும் பெரியவர், சிறைச்சாலை அனுபவங்களை காட்டிலும் பெரியவர். அவர் இந்த காலை வேளையில உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஒரு வெளிச்சம் வரும் உங்க வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும். ஒரு கனவு போல உங்க வாழ்க்கையில வரும். அந்த கனவு முடியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு வரும். ஐயோ, ஒரு கனவு காண்கிற நேரத்திற்குள்ளாக என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறிவிட்டதே. உங்கள் வாழ்க்கை மட்டும் மாறலைங்க, பேதுரு மூலமாக அங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையெல்லாம் மாறிச்சு. ஆமென். தேவன் உங்கள் வாழ்க்கை மூலமாக, இது உங்கள் வாழ்க்கை அல்ல, இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. இது உங்களுக்கான வாழ்க்கை அல்ல, இது வேறு யாரோ ஒருத்தருக்கான வாழ்க்கை. நீங்கள் எதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை, யாரோ ஒருத்தருக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எதற்காக வாழல, இந்த வாழ்க்கை ஆண்டவர் எதற்காக கொடுக்கல, ஒரு நோக்கத்திற்காக இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் எதற்காக தேவனுடைய பேதுரு ஏதோ ஒரு காரணத்தினால படகுல இடம் கொடுக்கல. அவன் வந்து ஐயோ அவருக்கு உட்கார இடம்னு கூட கொடுத்துருக்கலாம். ஆனா அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றி விட்டான். பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுரு, உன்னுடைய பெயர் வந்து பாறை எனப்படுகிறது, பெட்ரா. இதை வந்து யாராலும் உடைக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதே இல்லை. நம்ம லைஃப்ல பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென். ஆனால் பரலோகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய திறவுகோலை தேவன் நம்ம இலக்கையில் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில சந்தோஷத்தோட போங்க. ஆண்டவர் சொல்லுங்க, போகும்போது சொல்லுங்க, வேலை செய்யற இடத்துல சொல்லுங்க, என் கூட ஒரு ஏஞ்சலை நான் பார்க்குறேன். எஸ், அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ண முடியலையா, சொல்லுங்க, ஒரு ஏஞ்சலை நான் பார்க்குறேன். மற்றவெல்லாம் யோசிப்பான், எங்களை ஒரு ஏஞ்சலும் காணலை. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு புரியும். டிராவல் பண்ணும்பொழுது சொல்லுங்க, எஸ், நீங்கள் வந்து எத்தனை இடத்துக்கு போனாலும் உங்க கூட ஒரு தூதன் இருப்பான். வண்டி நிறைய நேரங்கள் ஓட்டும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு டயர்டு வரும், ஒரு ஏஞ்சல் நீங்கள் பாருங்க. உங்கள் பிள்ளைகளோட ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, எஸ், அவருடைய கதவை போய் தட்டட்டும். அவர் நினைப்பாங்க, இது ஒரு தூதனாக இருக்கலாம், இது என்னுடைய அப்பாவினுடைய தூதனாக இருக்கலாம், இது என்னுடைய அம்மாவுடைய தூதலாக இருக்கலாம். எனக்காக ஒருவர் வந்து இருப்பார். ஆமென். இந்த காலை வேளையில் உங்களுக்காக ஒருத்தன் இருக்கிறார். உங்களுடைய வலது கரத்தை பிடித்து அவர் உங்களை நடத்தி காலமெல்லாம் உங்களை கண்ணின் மணி போல அவர் பாதுகாப்பார். ஆபிரகாம் அவன் உருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவனை பூமியில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் என்று வைத்தார். விசுவாசத்தினுடைய தகப்பனாய் மாறினான். நீங்கள் ஒரே ஆளா இருக்கிறத பத்தி கவலைப்படாதீங்க. உங்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏரோது நினைச்சான், இப்போ யாக்கோபை கொன்னது மாதிரி பேதுருவை ஒரு நாள் கொன்றலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் என்ன பண்ணலாம், அவனை ஒரு பயங்காட்டலாம்னு நினைச்சான். ஆனால் அவங்களுக்கு தெரியல, யாருனாலும் பயங்கட்ட முடியாது. இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் நம்மளுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் அதெல்லாம் தூக்கி நம்மளை உடைச்சிடும். ஆமென். அவர் தேவ தூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததி கை கொடுத்தார்.